எந்நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத இறைவனின் தாழ்வழுத்தி என் குருநாதர் இருக்கும் திசை நோக்கி தொழுது அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்களை கூறிக்கொள்கிறேன். இன்றைக்கு பெரிய புராண சிந்தனையில் நாம் பார்க்க இருப்பது 54வது நாயனாராகிய இடங்கழி நாயனார். இடங்கழி நாயனாரின் புராணத்திலே 11 பாடல்கள். அந்த 11 பாடல்களுக்குள் நமக்கு அருமையான ஒரு புராணத்தையும் வாழ்வியலுக்கு தேவையான கருத்துக்களையும் நமக்கு தந்திருக்கின்றார் சேக்கிழார் பெருமான். அவர் இருந்த ஊரின் சிறப்பு, அவர் பிறந்த ஊரின் சிறப்பு, நாட்டின் சிறப்பெல்லாம் தானே முதல்ல சொல்லுவார். அப்படி சொல்ல வருகையில் ஒரு புதிய வார்த்தையை நமக்கு அறிமுகம் செய்கின்றார். தொய்யில் என்ற ஒரு வார்த்தை. நீங்கள் யாரேனும் கேள்விப்பட்டிருக்கலாம், ஆனால் நான் கேள்விப்பட்டது கிடையாது இந்த தொய்யில் என்ற வார்த்தை. தொய்யில் எழுதுதல் அப்படின்னு ஒரு மரபு இருந்திருக்கு. சந்தன குழம்பினால் பெண்கள் தோளிலும் மார்பிலும் படங்கள் எழுதி கொள்வார்களாம், அழகுபடுத்த, அதனை வாசனைப்படுத்த என்று அந்த பழக்கம் இருந்திருக்கிறது. இப்போ நம்ம பிள்ளைங்க டேட்டூ போட்டு அலையிறாங்க இல்லையா, ஆனால் இது அப்படி நிரந்தரமா இருக்கும். சந்தன குழம்பு உடம்புக்கு குளிர்ச்சியை தரும், ஒரு அழகை கொடுக்கும், அவர்கள் விரும்பிய வண்ணத்திலே அழகை கொடுக்கும், அவ்வளவுதான். அப்புறம் மறுநாள் குளிச்சா அது இல்லாம போயிடும், வேணும்னா திருப்பி எழுதிக்கலாம். அப்படி தொய்யில் எழுதுதல் என்கின்ற அந்த மரபினை நினைவூட்டுகின்றார். எந்த இடத்துலன்னா ஊரை, அந்த ஊரினை, அந்த நாட்டினை பற்றி கூறுகின்ற வேளையிலே எழும் திரை மா கடல் ஆடை, எழுகின்ற அலைகளை உடைய பெரிய கடல், அதுதான் இந்த பெரிய நிலத்துக்கு ஆடை என்று கூறுகின்றார். இரு நிலமாம், இந்த பெரிய நிலமாகிய மகள் இருக்கிறாளே பெண், எழும் திரை மா கடல் ஆடை, இரு நிலமாம் மகள் மார்பில் அழுந்து பட எழுதும், அழுத்தி எழுதக்கூடிய இலை தொழில் தொய்யில் அணியினவாம். அந்த இலையினால் வைத்து, இலை அது மாதிரியான படங்கள் தான் வரைவாங்களாம். அப்படி எழுதக்கூடிய தொய்யில் அணி மாதிரி, அந்த தொய்யில் என்ற அந்த அணிகலன் மாதிரி என்னது இருந்ததாம், செழுந்தளிர், செழுந்தளிரின் புடை மறைந்த பெடை கழிப்ப தேமாவின் கொழுந்துணர் கோதிக்கொண்டு குயில் நாடும் கோநாடு. கோநாடு என்ற அந்த இடம் எப்படி இருந்ததாம், எப்படி பெண்கள் அழகாக சந்தனத்தினால் தங்கள் மார்பிலே அணிகலன் மாதிரி ஒரு சந்தனத்தினால் எழுதி கொள்வார்களோ அது மாதிரி இந்த நிலமகளின் மார்பிலே அழகான ஓவியம் மாதிரி இருந்ததாம் அந்த கோநாடு என்ற அந்த நாட்டிலே பிறந்தவர் இடங்கழி நாயனார். அந்த நாட்டின் தலைநகராக இருந்தது கொடும்பாளூர். இப்ப நமக்கு தெரிகிற கொடும்பாளூர் வேற. இப்ப நாம கொடும்பாளூர் என்று கூறுகின்றோமே, கொடும்பாளூர் பகவதி அம்மன் கோவில் இருக்கு அங்க, அதற்கு பக்கத்துல என்று நாம அங்க இடங்களை நம்ம தலங்கள் வேற சொல்றோம் இல்லையே. இது எந்த கொடும்பாளூர் எங்க இருக்குன்னா புதுக்கோட்டைக்கும் மணப்பாறைக்கும் நடுவிலே இருக்கின்ற கொடும்பாளூர். இது இந்த நாட்டை ஆண்டவர் ஆதித்த கரிகாலனின் மாண்பில் வந்தவர் என்று நமக்கு விளக்கிவிட்டு செல்வார். அங்கே தோன்றியவர் இடங்கழி நாயனார். இடம் என்றால் இந்த உயிருக்கு புகலிடம் எது? இறைவனுடைய திருவடி. இறைவனுடைய திருவடியாகிய புகலிடம்தான் இடம் அப்படின்னு மொத்தமாக கூறப்படுகின்றது. எதையாவது ஒரு இடம் நமக்கு பிடித்த இடம்னு வைங்களேன், அது நமக்கு உரியது, அங்க இருந்தா நமக்கு நிம்மதியா இருக்கும் அப்படின்னு நாம நினைக்கிற இடம் நம்ம வீடு என்ன சொல்லுவோம், இது என்னுடைய இடம் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோமா? உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் தேவையான இடம் அது இறைவனின் திருவடி தான். அந்த இடம், அந்த இடத்தை கழிக்கவே மாட்டாரு. கழித்தல் என்றால் விலக்குதல், விலக்கவே மாட்டாராம். இடம் கழியார் என்று அவருக்கு பெயர். அது காரண பெயரோ இடுகுறி பெயரோ எப்படியோ, ஆனா பொருத்தமான ஒரு பொருளை தருகின்றவாறு அவருடைய பெயர் அமைந்திருக்கின்றது. இடங்கழியார் என உலகில் ஏறு பெரு நாமத்தார், மிக்க புகழ்பெற்ற பெயரை உடையவர்.
அடங்கலர் முப்புறம் எரித்தார் அடித்தொண்டின். அடங்காமல் அலைந்து கொண்டிருந்த முப்புறங்களை எரித்தாரே பெருமான், அவருடைய அடிகளுக்கு திருவடிகளுக்கு செய்யக்கூடிய தொண்டை தவிர அந்த நெறி அன்றி முடங்கு நெறி கனவிலும் உண்ணாதார். முடங்குதல் அப்படின்னா அப்படி ஒடுங்கி செயலிழந்து போதல். மற்ற நெறிகளிலே சென்றால் செயலிழந்து முடங்கி எந்த வகையான இன்பமோ அல்லது வேறு எந்த அனுபவமோ இல்லாமல் போகும். ஆனா அதுக்கு நேர்மாறான எதிரான நெறி எது? அடித்தொண்டின், புறமெரித்தார் அடித்தொண்டின் நெறி இருக்கே, அது நம்மை முடக்காது, நம்மை மென்மேலும் வளர்த்து செல்லும். அது நமக்கு இன்பத்தை தரக்கூடியது, நம்மை முடக்காது. எனவே அந்த நெறியையே அவர் பின்பற்றி வந்தார் என்று கூறுகின்றார். அடங்கலர் முப்புறம் எரித்தார் அடித்தொண்டின் நெறியன்றி முடங்கு நெறி கனவிலும் உண்ணாதார். கனவுல கூட வேற நெறிகளை பற்றி அவர் நினைக்க மாட்டார். எந்நாளும் தொடர்ந்த பெரும் காதலினால், சும்மா இன்னைக்கு ஒரு வாரம் கழிச்சு அப்படிலாம் கிடையாது, எந்த நாளும் இறைவன் மீது தன்னுடைய பெரும் காதல், சாதாரண அன்பில்ல, அது பெரும் காதல். பெரும் காதலினால் தொண்டர் வேண்டிய செய்வார். ஆக எப்படியெல்லாம் செய்தாரு? எந்நாளும் செய்தார், பெரும் காதலோடு செய்தார். எதனால் செய்தார்? முடங்கு நெறியை தவிர்த்து இறைவனுடைய திருவடி நெறியே வேண்டும் என்று பின்பற்றி கொண்டு அடியார்களுக்கு ஒவ்வொரு நாளும் மிகவும் விருப்பத்தோடும் தொண்டு செய்து வந்தார் இடங்கழியார் என்று இடங்கழியாரை நமக்கு அறிமுகம் செய்து வைக்கின்றார். இப்படி இவர் அருமையாக சேவை செய்து வந்து தன்னால முடிந்த அளவு தொண்டர்களுக்கு என்னென்ன தேவையோ அது அவ்வளத்தையும் செய்து வந்தார். இவர் இந்த நெறி, இந்த முடங்கு நெறியை பின்பற்றாமல் அறநெறியை பின்பற்றினார். அதற்கு விளக்கம் எப்படி கொடுக்கிறார் என்றால், சேக்கிழார் சுவாமிகள் சைவ நெறி வைதிகத்தின் தரும நெறி என்கின்றார். வைதிக நெறி என்றால் வேதத்தை பின்பற்றுவோரது நெறி. அந்த வைதிக நெறி எதை தரும் அப்படின்னா என்ன? எந்த நெறியால் பின்பற்றினால் ஏதாவது ஒரு காரணத்திற்காக பின்பற்றுவோம். வைதிக நெறி எதை தரும் அப்படின்னா, அது இம்மை மறுமைகளுக்கான நல்ல பலனை தருமா. ஆக இந்த பிறவிலே நல்ல அனுபவங்களையும் இன்பத்தையும் தரும், மறுபிறவிலையும் நமக்கு இன்பத்தையும் பெருமையும் தரும் அப்படின்னு இருந்தா, பிறவி வேணுமா நமக்கு? இம்மையோட முடிச்சுக்கிட்டா காணாதா அப்படிங்கிற எண்ணம் தானே நமக்கு வேணும். அதுதானே நம்ம முக்கியமாக எடுக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு. அதனால சைவ நெறி என்ன தருமா? வீடு வேற்றை தருமா. ஆக வைதிக நெறிய குறைச்சு சொல்லல அவரு, இன்மைக்கும் மறுமைக்கும் நன்மையை தரும். ஆனா சைவ நெறி வீடு வேற்றினை தரும், நிலைத்த இன்பத்தை தரும், திரும்ப பெறவாமையை தரும் என்று கூறுகின்றார். அதனால இவர் என்ன செய்தாரு? சைவ நெறி வைதிகத்தின் தர்ம நெறியோடும் தழைப்ப மை வளரும் திருமிடற்றர் நீலகண்டர் அவருடைய மன்னிய கோயில்கள் எங்கும் மெய் வழிபாட்டு அர்ச்சனைகள் விதிவழி மேன்மேல் விளங்க. நீலகண்டர் இருக்காரே, நீலகண்டம் என்ற அந்த பெயரே இறைவனின் அளவிறந்த கருணையை குறிக்கக்கூடிய பெயர். அப்படிப்பட்ட நீலகண்டருடைய கோயில்கள் இருக்கே, அந்த கோயில்கள்ல பூஜைகள் தினந்தோறும் தட்டில்லாமல் நடப்பதற்கு உதவி செய்தாராம். எப்படியா? மெய் வழிபாட்டு அர்ச்சனைகள், உண்மையான வழிபாட்டுக்கான அர்ச்சனைகள், சும்மா பேருக்கு இல்ல, உண்மையாக மனதார வழிபடுவதற்கான அர்ச்சனைகள், விதி வழி, அதுவும் ஆகம விதிப்படி, ஆகமங்களிலே நம் அருளாசிரியர்கள் குறித்து தந்தபடி விதி வழி நடப்பதற்கு மென்மேல் விளங்க, மேலும் மேலும் நடந்து கொண்டே, ஏதோ கொஞ்ச நாளைக்கு நடந்தது அதோட போச்சு அப்படின்னு இல்லாம அது மேன்மேலும் விளங்கும்படி முறை புரியும் அந்நாளில். அப்படிப்பட்ட வாழ்க்கை அறநெறியை பின்பற்றி கொண்டு தன்னுடைய அரச பதவியிலே இருந்து அந்த முறை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு நாளிலே ஒரு நாள் என்ன நடக்கிறது என்றால், வேறு ஒரு அடியார், இதே மன்னனை வழி மக்கள் வழி தானே, அந்த மன்னன் சிவத்தொண்டர்களுக்கு அடியார் பெருமக்களுக்கெல்லாம் உதவி செய்து கொண்டு வந்தார், கோயிலிலே பூசணைகள் செய்து வந்தார். இதே மாதிரி ஒரு அடியார் சிவனடியார்களுக்கு உணவிடுகின்ற அந்த பழக்கத்திலே அந்த பழக்கத்தை கொண்டிருந்தார். அப்படி அவர் உணவிட்டு கொண்டு வருகின்ற வேளையிலே அவருக்கு பணத்தட்டு வந்ததால், பஞ்சம் வந்ததால், அவருக்கு பணம் குறைந்ததால்
அவரால் அந்த தொண்டை தொடர முடியவில்லை. அதுக்கு வருத்தப்படுகின்றார். இப்ப என்ன அவர் நினைக்கின்றார் என்றால், அப்படி தேடிக்கிட்டே வர்றாரு. எங்க எங்க கடைக்கு நமக்கு எங்க அடியார்களுக்கு உணவிடுவதற்கு என்ன எங்கேயாவது உதவி கிடைக்காதான்னு தேடிட்டே வர்றாரு. ராஜாவுடைய பொக்கிஷ அறை இருக்கு இல்லையா, அங்க தானியங்கள் எல்லாம் குவிச்சு வச்சிருப்பாங்க. ஒரு அரண்மனையில கம்மியாவா இருக்கும், குவிச்சு வச்சிருப்பாங்க. இவர் பொக்கிஷத்துக்குள்ளே சென்று விட்டார். இரவு நேரத்திலே பொக்கிஷத்துக்குள்ள போனா ஒரு தங்கத்தை தேடி போயிருக்கலாமே, வைரத்தை தேடி போயிருக்கலாம். அதுக்கெல்லாம் போல. இவர் நேரம் தானியம் இருந்த இடத்துக்கு போறார். ஏன்னா இவருக்கு தேவை தானியம், அடியார் பெருமக்களுக்கு உணவிடுதல். அதுதான் இவருடைய முக்கியமான எண்ணம், அதுதான் அவருடைய குறிக்கோள். எனவே அந்த அடியார் தானியங்கள் குவித்து வைக்கப்பட்டிருக்கின்றன, இங்கே நம்ம அடியார்களுக்கு உணவில்லை அப்படின்னு அதை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் எப்படி வந்து எடுக்கின்றார் என்றால், அங்க உள்ள வந்து அடியார் பெருமக்களுக்கெல்லாம் அமுது செய்விக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக அத்தன் அடியாரை யான் அமுது செய்விப்பது முட்ட இத்தகைமை செய்தேன் என்று இயம்புதலும். அவர் மன்னர்கிட்ட சொல்றாரு, இதனாலதான் நான் வந்து எடுத்தேன். இவர் வந்து எடுக்க காவலாளிகள் இவரை பிடித்து கொண்டு சென்று மன்னரிடம் விடுகின்றார்கள். மன்னரிடம் இவர் விளக்கம் சொல்லுகின்றார். மன்னர் கேட்கின்றார், பார்த்தா சிவனடியார் மாதிரி இருக்கீங்க, தவ வேடத்தோட இருக்கிற மாதிரி இருக்கு, இப்படி ஒரு காரியத்தை பண்ணலாமா? அதாவது அரசவைக்கு சொந்தமான கிடங்குக்குள்ள நுழைந்து பொக்கிஷ அறையில இருக்கிற குவித்து வைக்கப்பட்டிருக்கின்ற தானியத்தை அள்ளிட்டு போலாமா அப்படின்னு கேட்ட உடனே இவர் பதில் சொல்றாரு, நான் எனக்காக எடுக்கல, வித்து காசு எடுத்து வேற வகையில சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் எடுக்கல. அத்தன் இறைவன் தலைவனாகிய சிவபெருமான் அத்தன் அடியாரை யான் அமுது செய்விப்பது முட்ட அது தடைப்பட்டது. அப்படி தடைப்பட்ட காரணத்தால் இத்தகைமை செய்தேன், இத்தகைய ஒரு வேலையை நான் செய்தேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்படி மனசு அப்படியே கனிந்து விட்டதாம் இடங்கழியாருக்கு. இவருல ஒரு அருமையான அடியார், திருடினா கூட அவங்களுக்கு அமுது செய்விக்கணும் அப்படின்னு நினைக்கிறார்ல, அப்பேற்பட்டவர். அவருடைய நினைப்பும் சரிதான். அடியார்கள் பசியோடு இருக்கையிலே இங்கே அரசாங்க பொருட்கிடங்கிலே தானியங்கள் குவித்து வைக்கப்பட்டிருந்த என்ன பலன்? அதனால செல்வத்து பயனை ஈதல். அப்ப இந்த இது அடியார்களுக்கு ஈய வேண்டியது என்னுடைய கடமை இல்லையா அப்படின்னு நினைத்து உடனே அதற்கு அனுமதி அளித்தார். இயம்புதலும் மிக இறங்கி பத்தரையிட்டு இவரன்றோ பண்டாரம் எனக்கு என்பார். நான் இவ்வளவு நாள் வரைக்கும் பண்டாரம் என்றால் கருவூலம், மூல பண்டாரம் வந்து வழங்குகின்றான், வந்து முந்துவினை இருக்கு இல்லையா, அந்த பண்டாரம் கருவூலம். அதாவது பொதுவா நமக்கு செல்வம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய செல்வம் இருக்கு அப்படின்னு கேட்டா எதை வைத்து நாம கணக்கிடுவோம்? நம்முடைய கருவூலத்திலே அல்லது பொருட்கள் சேமித்து வைக்கின்ற கிடங்கிலே என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வச்சுதானே சொல்லுவோம். இப்போ என் கையில எங்க வீட்டுல உள்ள லாக்கர்ல 1,00,000 ரூபாய் வச்சிருந்தேன் அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன்? 1,00,000 ரூபாய் இருக்குங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். அந்த சேமித்து வைக்கப்பட்ட வைப்பு நிதி அதுதான் என்னுடைய செல்வம்னு நான் நினைப்பேன். ஆனா இவர் என்ன சொல்றாரு, இவர் என்னுடைய வைப்பு நிதி, என்னுடைய செல்வம் அப்படின்னு எதுவும் கேட்டா இவர் தான். பேர்பட்ட அடியவர். திருடினா கூட பரவாயில்ல, அடியார் பெருமக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறார் இல்லையா? அடியார்களுக்கு செய்ய வேண்டிய தொண்டு தடைப்படவே கூடாது அப்படின்னு நினைக்கிறார் இல்லையா? அதுதான் உண்மையான செல்வம் என்று இவர் கூறுகின்றார். இவர்தான் எனக்கு பண்டாரம் என்று கூறிவிட்டு அவர் என்ன செய்கின்றார் என்றால், அவருக்கு தேவையானவற்றை நீ எடுத்துக்கொண்டு செல் என்று. அதுக்கு முன்னால இருக்கிறது தானியம் மட்டும் இல்ல, அதுல இருக்கிற செல்வம் அனைத்து பொன் மணி என்ன வேணுமோ அவ்வளத்தையும் கொடுத்து யார் யார் இறைவன் அடியார்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறீங்களோ இங்க வந்து எடுத்துருப்பாங்க, இங்க இருந்து எடுத்து செய்க என்று முரசறிவிக்கின்றார். நிறையழிந்த உள்ளத்தால் நெற்பண்டாரமும் அன்றி குறைவில் நிதி பண்டாரமா ஆன எல்லாம் கொள்ளை முகந்து இறைவனடியார் கவர்ந்து கொள்க என. என்ன நிதி? தானியம் மட்டும் இல்ல, நிதி, பொன் மணி முத்து எல்லாம். நிதியும் உங்களுக்கு தான். உங்களுக்கு என்னென்ன வேணுமோ வந்து எடுத்துட்டு போங்க. எம்மருங்கும் அறைய பண்ணுவித்தார். எல்லா இடத்துலயும் பறை அறைந்து அந்த செய்தியை கூறுகின்றாரா. எவ்வளவு பெரிய மனசு பாருங்களேன். அது எதனால செய்தாரா? படைத்த நிதி பயன் கொள்வார்.
அந்த நிதி அவருக்கு கிடைத்ததுடைய பயனை அவர் பெறுகின்றார். சமையல் பண்றோம், நல்ல நிறைய செய்து வைக்கிறோம், வகை வகையா செய்து வைக்கிறோம், அதை யாருமே சாப்பிடலைன்னு வைங்க, சமைத்ததன் பயன் என்ன? ஒண்ணுமே இல்லையா? சமைத்து வைத்த உணவு சுவைத்து நிறைய பேருடைய வயிற்றின் பசியை போக்கி அவர்களுக்கு நிறைவை தருவதுன்னா தான் நான் சமைத்ததற்கான பலன் எனக்கு கிடைக்கும். இவர் சேர்த்து வச்சிருக்காரு நிறைய, கிடங்குகளில தானியங்கள் நிறைய இருக்கு, கருவூலத்திலே பொன்னும் மணியும் குவிந்து கிடக்கு. அத்தனையும் சேர்த்து வைத்ததனுடைய பலன் என்ன? மற்றவங்களுக்கு கொடுத்து, மற்றவர்கள் என்றால் இங்கே அடியார் பெருமக்கள், அடியார் பெருமக்களுக்கு கொடுப்பதன் மூலம்தான் அதன் பலனை அடைய முடியும் என்பதை இவர் அறிந்து கொண்டு அந்த பலனை பெறுகின்றார். படைத்த நிதி பயன் கொள்வார். அந்த நிதியின் உண்மையான பயனை இவர் பெற்றுக்கொண்டார். அடுத்தவங்களுக்கு கொடுத்தா எல்லாரும் கொடுக்கதான் செய்யறோம், ஆனா இவர் கொடுத்ததன் மூலம் பெற்றுக்கொண்டார். இவர் நிதி கொடுத்தார், அவர்கள் நிதியை பெற்றுக்கொண்டார்கள். அவர்களுக்கு நிதி கொடுத்ததன் மூலம் அந்த நிதியின் பயனை இவர் பெற்றுக்கொண்டார். ஆக நமக்கு என்ன சொல்லுது? மற்றவங்களுக்கு கொடு, நீ பெற்றுக்கொள்வாய். இப்ப நான் இங்கிருந்து நிதி கொடுத்தேன்னா வேற யாராவது எனக்கும் நிதி கொடுப்பார்னு சொல்லல. அந்த பயன் இருக்கே, மற்றவங்களுக்கு கொடுத்து மகிழ்கின்ற அந்த பயன், அந்த பயனை நீ பெற்றுக்கொள்வாய் என்று இங்கே நமக்கு விளக்கமாக கூறுகின்றார். இப்படி அடியார் பெருமக்களுக்கு அள்ளி அள்ளி வழங்கிய, தன்னுடைய பண்டாரத்தையே திறந்து கொடுத்த ஒரு பெருமகனார் இடங்கழியாரை பற்றி இதுவரை பார்த்தோம். அவருடைய புராணம் நமக்கு காட்டுகின்ற வாழ்வியல் நெறி என்ன என்று பார்த்தோம் என்றால், நேரான நெறி. எல்லாரும் வாழ்க்கை ஏதாவது ஒரு நெறியில செலுத்த வேண்டும். நேரான நெறி எது என்று காட்டுகிறது. சைவ நெறிதான் நேரான நெறி. அதுதான் மக்களை நல்வழிப்படுத்தி எந்தெந்த வகையிலே அறத்தை பின்பற்ற வேண்டும், என்னென்ன வகையிலே இறைவனை வணங்க வேண்டும் என்பதையெல்லாம் நமக்கு உணர்த்தி நமக்கு முக்தி பேற்றினை அளிக்க வல்ல நெறியாக சைவ நெறி இருக்கிறது. அப்போ இதற்கு நேர்மாறான நெறியெல்லாம் என்ன? அவையெல்லாம் முடங்கு நெறி. நம்ம அப்படி வளைஞ்சு வளைஞ்சு போற தெருவை முடங்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த முடங்குக்குள்ள போய் ஏன் உட்காந்துருக்க, அதாவது ஒரு குறுகலான இடம் அப்படின்னா முடங்குல ஏன் போயிருக்க அப்படின்னு கேட்போம்ல. குறுகலான பாதையை காட்டக்கூடியவை மற்றைய சமயங்கள். எனவே சமய கருத்துக்களை கேட்கும் பொழுது எது நம்மை நேர்வழியிலே செலுத்தும், எது நம்மை நன்னெறிக்கு இட்டு செல்லும் என்பதை உணர வேண்டும். அதனை உணர்ந்தார் இடங்கழியார். அவர் மூலம் நாமும் உணர்கின்றோம். அடியாருக்கு உதவுதல், இது எல்லா புராணத்திலையும் நாம நினைக்கக்கூடியது. அடியார்களுக்கு உதவ வேண்டும் என்பது. உதவும் போதும் அதுக்குன்னு ஒரு எல்லையே வைக்க மாட்டாங்க. இருக்கிறத கொடுப்பாங்க, கையில ஒண்ணு இல்லைன்னா மற்ற பொருளை விற்று அதை கொடுப்பாங்க. என்ன வகையில தியாகம் பண்ணாலும் சரி அடியார்களுக்கு உதவணும்னு கொடுப்பாங்க. இவரும் தன்னுடைய கருவூலத்தையே திறந்து விட்ட ஒரு பெரிய மனதுள்ள ஒரு பெருமான். யாருக்கு அப்படி ஒரு மனசு வரும் இல்லையா? அப்படி கருவூலத்தை திறந்து விட்டு அப்படி அதன் தான் படைத்த நிதியின் பயன் கொள்ளுகின்ற தன்மையை பெற்றிருந்தார். அடுத்து ஒரு எம்பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சில நேரங்கள்ல சிலருடைய செய்கைகள் நமக்கு இவங்க ஏன் இப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற எண்ணம் வரும். இதை இப்படி செய்திருக்கலாம்ல, ஏன் அப்படி இந்த மாதிரிலாம் தவறான செய்கையெல்லாம் செய்யறாங்க அப்படின்னு நினைப்பு வரும். அவங்களோட இடத்துல இருந்து நாம பார்த்தோம்னா அவர்களுடைய செய்கை சரி. அப்படி அவர்களோட இடத்துல இருந்து பார்ப்பதற்கு ஒரு கருணையான எண்ணம் வேணும். அதுவும் இல்லாம நமக்கும் அவங்கள மாதிரியே ஒரு குணமும் இருக்கணும். இங்கே பண்டாரத்திலே நெல்லை அள்ளி கொண்டிருந்த அடியார் பெருமகனை இவர் ஏன்பா செய்யறேங்கிற அந்த கேள்வி கேட்கறதுக்கு இவரை எது உந்தியது? இவரும் அடியார்களுக்கு உதவி கொண்டிருந்தார். அவர் எடுத்தாருன்னா அதுக்கு பின்னால ஏதோ ஒரு முக்கியமான காரணம் இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தை இவர் கொண்டார் இல்லையா? அதுவே கருணை. என்னோட கருவூலத்துல நெல் எடுத்தானா, அப்போ அவனை சிறைக்கு அனுப்புன்னு உடனே இவர் சொல்லியிருந்திருக்கலாம். இவர் அப்படிப்பட்ட எண்ணத்திலே இல்லை. ஏன், எதற்கு என்று கேட்டு அடுத்தவர் நிலையிலே தன்னை வைத்து நோக்கி நீதி வழங்கிய அரசனாக இருந்திருக்கின்றார். பேர்பட்ட பெருமகன் இது. இந்த உலகத்திலே இருக்கின்ற செல்வம் என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம சுற்றி இருக்கின்ற எல்லா வகையான பொருட்செல்வங்களும் தான். அந்த பொருட்செல்வங்கள் இன்றைக்கு இருக்கும், நாளைக்கு போகும்.
நம்மோட நிரந்தரமாக இருக்கக்கூடியது அன்று. இப்போதைக்கு இது உயர்வானது நம்ம நினைப்போம். கொஞ்ச நாள் கழிச்சு அது உயர்வு இல்லைங்கிறது நம்ம புரிந்து கொள்வோம். அல்லது அதை விட உயர்வா ஒண்ணு வந்தோடனே இது தூக்கி போட்டு அதை எடுத்துக்கிடுவோம். ஆனா என்றைக்கும் உயர்வாக, என்றைக்கும் இன்பத்தை தரக்கூடியது எது என்று பார்த்தால் இறைவனின் திருவடிதான். அதனாலதான் இவருக்கு இடம் கழியார், அந்த இடத்தை விளக்காதவர், அந்த சிந்தனையை மட்டுமே தன் மனதிலே கொண்டிருப்பவர் என்று வருகின்றது. என்று அவருக்கு இடங்கழியார்னு பேர்னு சொன்னார் இல்லையா? அதே மாதிரி உலகத்து பொருட்களோடு ஒத்து நோக்கும் பொழுது இறைவன் தருகின்ற, இறைவனின் திருவடி தருகின்ற அந்த பேரின்பமானது நிலை பெற்றது, மிகவும் பெரியது என்பதை உணர்த்துகின்றது இடங்கழி நாயனாரின் புராணம். எண்ணில் பெரு பண்டாரம் ஈசன் அடியார் கொள்ள உள் நிறைந்த அன்பினால் உரு கொள்ளை மிக ஊட்டி தன்னழியால் நெடுங்காலம் திருநீற்றின் நெறி தழைப்ப மண்ணில் அருள் புரிந்து இறைவர் மலரடியின் நிழல் சேர்ந்தார். ரொம்ப காலம் வாழ்ந்து அதுக்கு பிறகு அவர் இறைவனுடைய திருவடியை போய் சேர்ந்தார் என்று கூறுகின்றார். மைதழையும் மணிமிடற்றார் வழித்தொண்டின் வழிபாட்டில் எய்து பெறும் சிறப்புடைய இடங்கழியார் கழல் வணங்கி, இறைவனின் திருவடியை வணங்கி இடங்கழியாருடைய சிறப்புகளை எல்லாம் பார்த்துட்டு இதுக்கு அடுத்தாக்குல மெய் தருவார் நெறியன்றி வேறொன்றும் மேல் அறியா செய் தவறாம் செருத்துணையார் திருத்தொண்டின் செயல் மொழிவாம். மெய்நெறியையே பின்பற்றி கொண்டிருந்த செருத்துணையார் இருக்கின்றாரே, அவருடைய புராணத்தை அடுத்து காணலாம் என்று கூறுகின்றார். செருத்துணையார் புராணம் இதை அடுத்து வருகின்றது. 55வது புராணமாக அமைந்திருப்பது செருத்துணை நாயனாரின் புராணம். இவருடைய புராணத்திலே 7 பாடல்கள், அதாவது 11, இது 7 பாடல்கள்ல கூறி முடித்து விடுகின்றார். இப்போ கொஞ்சம் முன்னாலதான் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த கடச்சிங்கருடைய புராணம் பார்க்கும் பொழுது பார்த்தோம் இல்லையா, பட்டத்தரசி மலரை எடுத்து முகர்ந்து பார்த்தவுடன் சுவாமிக்கு உள்ளதை எப்படி நீ முகர்ந்து பார்க்கலாம்னு மூக்கே அறிந்த கதை. அந்த செருத்துணை நாயனார் இவர்தான். செருத்துணை என்ற அந்த பெயருக்கே எப்படி விளக்கம் தருகின்றார் அப்படின்னு பார்த்தா, செருத்தல் அப்படின்னா அழித்தல், அடக்குதல். இறைவனுடைய திருப்பெயருக்கு அல்லது அவனுடைய தொண்டுக்கு ஏதாவது தடை வந்தால் அதை அழிக்கின்ற செயலுக்கு துணை நிற்பவர். எனவே இவர் செருத்துணை. அந்த அவரால் பொறுத்து கொள்ளவே முடியாது. இறைவன் பெயருக்கோ இறைவனுடைய தொண்டுக்கோ ஏதாவது தடங்கள் நேர்ந்தது என்றால் அதை பொறுத்து கொள்ள இயலாதவராக இவர் இருப்பார். எனவே இவருக்கு செருத்துணையார் என்று பெயர். இவர் இருந்த இடம் மருகல் நாடு என்று கூறுகின்றார். நமக்கு திருமருகல் தெரியும், ஆனா அது ஊர் தானே, அது எப்படி நாடுன்னு இவர் சொல்றாரு அப்படின்னா, இது தஞ்சை மாவட்டத்திலே இருக்கின்ற ஒரு இடம் மருகல் நாடு என்பது. அது இதற்கு பெயர் என்ன தெரியுமா? கீழை தஞ்சாவூர் என்று பெயராம். அங்க நமக்கு எல்லாம் தெரிந்த பெருவுடையார் கோயில் இருக்கின்ற தஞ்சாவூர் மேலை தஞ்சாவூர், இது கீழை தஞ்சாவூர் என்று இந்த ஊருக்கு பெயர். அந்த ஊரிலே உள்ளவர் இவர். சிவநெறி தொண்டுக்கு மாறாக யார் இருந்தாலும் அவர்களை ஒருப்பவர்கள் என்றால் கண்டிப்பவர்களுக்கு இவர் துணையாக நிற்பார் என்று இவருடைய தன்மையை நமக்கு அழகாக வெளிக்காட்டி விடுகின்றார் சேக்கிழார் சுவாமிகள். இவர் எந்த ஊரிலே பிறந்தார், எந்த ஊரிலே இருந்து திருத்தொண்டு செய்து கொண்டிருந்தார் என்றால் திருவாரூரிலே. திருவாரூரின் பெருமையை எப்படி விளக்குகின்றார்னு பாருங்களேன். ஆன அன்பர் திருவாரூர் ஆழித்தேர் வித்தகர் கோயில். ஆழித்தேர், ஆழி என்றால் சக்கரம், இங்க பெருசு அப்படிங்கிறதுனால அந்த தேர் மிகவும் பெரிதாக இருக்கின்றதால் அது நமக்கு அந்த சக்கரமே பெருசு இல்லையா. ஆழித்தேர், இறைவன் அதிலே ஊர்ந்து வருகின்றவன். எனவே திருவாரூர் பெருமான், எனவே அவனுக்கு ஆழித்தேர் வித்தகர் என்று பெயராம். ஆழித்தேர் வித்தகன் ஊரிலே நிறைய இருக்கின்ற திருக்கோயிலே சென்று இவர் திருப்பணிகள் எல்லாம் செய்து என்னென்ன உதவிகள் செய்ய வேண்டுமோ அப்படி நிறைய தொண்டுகள் செய்து கொண்டிருந்தார். எங்கெங்க என்னென்ன தொண்டு தேவையோ, அதாவது இப்போ இவர் விளக்கேற்றினார், அவர் அதுல பூக்கள் எல்லாம் கொய்து கொண்டு வந்தார் அப்படின்னு ஒவ்வொரு அடியாருக்கும் குறிப்பிட்டாக்கள் சொல்லுவோம். ஆனா இவர்
எங்கெங்க என்னென்ன தேவையோ அதெல்லாம் செய்துட்டே இருப்பாராம். சுத்தி 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 கோயிலுக்குள்ள சுத்திட்டு வருவார். அப்படி சுத்திட்டு வந்ததுனால தான் அந்த பெண்ணை பார்க்க முடிந்தது அவருக்கு. இவர் எப்படி வாழ்ந்தார் என்றால், ஆ ஆன அன்பர் திருவாரூர் ஆழித்தேர் வித்தகர் கோயில் ஞானமுனிவர் இமையவர்கள் நெருங்கு நலம் சேர் முன்றினுள் மான நிலவு திருப்பணிகள் செய்து காலங்களில் வணங்கி, ஒவ்வொரு காலத்திலையும் இறைவனை வணங்கி, எல்லா கால பூசைகளிலும் இறைவனை வணங்கி, கூனல் இளவெண் பிறைமுடியார் தொண்டு பொலிய குலமும் நாள், அந்த தொண்டு செய்து கொண்டே வந்தார். அப்படிப்பட்ட நாளிலே ஒரு நாள் என்ன நடந்தது என்றால், கழச்சிங்கர் வருகின்றார். அவர் திருக்கோயிலில் உள்ளே சென்று வழிபடச் செல்லுகின்றார். அவருடைய மனைவி சமணத்திலே வழக்கப்பட்ட பெண் என்பதனால் பட்டத்தரசி, வடநாட்டு பெண் அதனால கோவிலின் அழகை பார்த்து கொண்டு சுற்றி வருகின்றாள். பூக்கள் கட்டுகின்ற மண்டபத்துக்குள்ளே வருகின்றார். கீழே கிடந்தது ஒரு மலர். கீழே உள்ள மலரை எடுத்து, இது நம்ம நரசிங்கர் புராணம் பார்க்கும் போதே பார்த்திருக்கோம் இல்லையா? பூக்களை எவ்வளவு மரியாதையா சுவாமிக்கு சாத்தக்கூடிய பூக்களை அப்படி ஒரு மதிப்போடு செய்து அதை பயன்படுத்துவார்கள். நம் மூச்சு காத்து கூட படக்கூடாது, ஏன்னா அதை முகர்ந்து பார்த்து அதை எச்சிலாக்குனது மாதிரி அப்படிங்கிறதுனால முகர மாட்டார்கள். அதை மூக்க அப்படி ஒரு இது மாதிரி கட்டிட்டு, முகமூடி மாதிரி கட்டிட்டு தான் பூவே பறிக்க போவாங்க. அப்படித்தான் பூவை கட்டுவாங்க. அப்படிப்பட்ட இடத்துல கீழே கிடந்தது. அதனால் அதை எடுத்து முகர்ந்து பார்த்த உடனே இவருக்கு, சுவாமிக்கு வைத்த மலரை எடுத்து முகர்ந்து விட்டாயான்னு இந்த பொண்ணை, அந்த பட்டத்தரசி, நிச்சயம் பட்டத்தரசி அதற்குரிய கோலத்துலதான் இருந்திருப்பா. இவர் கண்ணுல பூவும் கையும் மூக்கும் மட்டும்தான் பட்டிருந்திருக்கணும். அதனால ஓங்கி அவளுடைய தலைமுடியை பிடித்து அவளை கீழே தள்ளி அவளுடைய மூக்கை, இந்த மூக்குத்தானே சிவபெருமானுக்குரிய பூவை நுகர்ந்தது அப்படின்னு வெட்டியிருந்தாரு. அதுக்கப்புறம் மன்னர் கோபிச்சு, மூக்கு கிட்ட பூ போனோன்னா கையும் தானே போயிருக்குன்னு கையை இது அறுத்து எறிந்தது நம்ம அந்த புராணத்துல பார்த்தோம். அப்படி பட்டத்தரசி அப்படிங்கிறத கூட யோசிக்கல. அவர் என்ன செய்கின்றார்? அந்த கோபம் கொண்டு கடிது முட்டி மற்று அவள் தன் கருமென் கூந்தல் தீர்த்து படியில் வீழ்த்தி, படியில கீழே தள்ளி, மணி மூக்கை பற்றி பரமர் செய்ய சடைமுடியில் ஏறும் திருப்பூ மண்டபத்து மலர் மோந்திடும் மூக்கை தடிவன், மூக வேட்டிருவேன் தடிவன் என்று கருவியினால் அறிந்தார். தலைமை தனி தொண்டர், தனித்தன்மை வாய்ந்தவர், தலைமை பண்பு கொண்டவர். தலைமை பண்பு எதனால? தவறு கண்ட இடத்திலே தண்டித்ததால் தலைமை. தனிப்பண்பு அவருடைய பண்பு எல்லாருக்கும் வந்துடாது. ஐயோ பார்க்கறதுக்கு கொஞ்சம் ராணி மாதிரி இருக்காளே, இவ போய் நம்ம தண்டனை கொடுக்கலாமா அப்படின்லாம் நினைக்கவே இல்லை. அவர் தனியா இருந்து அவருடைய தனித்தன்மையே அதுதான். தாப்பா உடனே தட்டி கேட்பேன் அப்படிங்கிற தனித்தன்மையோடு இவர் அங்கே அந்த பெண்ணிடம் பட்டத்தரசியாக இருந்தாலும் அவளுக்குரிய தண்டனை என்று அவர் நினைத்ததை கொடுத்தார் என்று கூறி அங்கே தன்னால் முடிந்த அளவு இறைவனுக்கு தொண்டு செய்தார். தொண்டாற்றி வந்து பின்னர் இறைவன் திருவடி சேர்ந்தார். செங்கண் விடையார் திருமுன்றில் விழுந்த திருப்பள்ளித்தாமம் அங்கன் எடுத்து மோந்ததற்கு அரசன் உரிமை பெருந்தேவி துங்கமணி மூக்கு அறிந்த செருத்துணையார் தூய கழல் இறைஞ்சி, செருத்துணையாரின் கழல்களை வணங்கி அடுத்து எங்கும் நிகழ்ந்த புகழ்த்துணையார் உரிமை அடிமை எடுத்துரைப்பார். உரிமை அவருடைய புகழ்த்துணையாருடைய பெருமையை இப்பொழுது நாம் எடுத்துரைக்க போகின்றோம் என்று அடுத்து வருகின்ற அடியாரை பற்றிய குறிப்பினை தருகின்றார். இவருடைய செருத்துணையாருடைய புராணம் நமக்கு எதை காட்டுகிறது என்றால், தொண்டு என்பதை முழு மனதோடு செய்ய வேண்டும். எங்க வேணாலும், அதாவது நான் பூக்கட்டுற இடத்துல மட்டும்தாங்க தொண்டு செய்வேன். அது மட்டும்தான் உயர்வான தொண்டு. அந்த திருக்கோயிலை பெருக்கி அழகிட்டு அந்த மாதிரி வேலைலாம் எனக்கு முடியாது. அது வேற யாரும் வேணாலும் செய்துக்கோங்க அப்படிங்கிற எண்ணமே இல்லை. சுற்றி சுற்றி சுழன்று தொண்டு செய்தார். இதே மாதிரி தொண்டு, அதை மனதிலே மிகவும் பற்றுதலோடு பற்றி கொள்ள வேண்டும். தவறை தடுத்தல், இது ஒரு மிகவும் முக்கியமான, இது கோயிலில் நடக்கின்ற தவறுங்கிறத மட்டும் இல்லை. இப்போ நிறைய பேர் நீங்க அந்த இதை பார்த்துருக்கலாம். ஒரு வகுப்பறையிலே ஒரு மாணவி
இது ஏன் அப்படிங்கிற சந்தேகத்தோட அப்படியே அமைதியாக அமர்ந்து விடுகின்றார்கள். பாடம் நடத்த தொடங்கிய பிறகு ஆசிரியர், நான் வெளியில அனுப்புனது சரியா, அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்டோன்னே, இல்ல அனுப்பியிருக்க கூடாது, காரணமே சொல்லலை அப்படின்னு. இதை முதல்ல ஏன் நீங்க சொல்லல? சொல்லியிருக்கலாம் இல்லையா? அந்த குழந்தைகள் சொல்லல, அமைதியாக இருக்கின்றார். அப்பதான் அடுத்தவங்களுக்கு தவறு நேரும் பொழுது அந்த தவறை தட்டி கேட்க தவறினால், இப்ப எதனால நாம தட்டி கேட்க தவறுகிறோம் தெரியுமா? பாதிக்கப்பட்டது யாரோ, அதை பத்தி எனக்கு என்ன அப்படிங்கிற எண்ணத்தினால் தட்டி கேட்காமல் இருக்கின்றோம். என்னைக்காவது ஒரு நாள் அதே இது என்கிட்டயும் வரும். அதனால யாருமே இதற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு ஒதுங்கி இருக்கக்கூடாது. இவர் அதைத்தான் செய்யறாரு. பள்ளித்தாமம் அந்த மண்டபத்திலே பூக்கள் கட்டி கொண்டிருந்த வேலையை யாரோ தான் செய்துட்டு இருந்தாங்க. அதை யாரோ செய்கின்றார்கள். அவங்க பொறுப்பா இருந்திருக்கணும். ஏப்பா இங்க பாரு, அவங்க இதுல இருந்து ஒரு பூ கீழே வந்துட்டு இந்த அம்மா எடுத்து முகர்ந்து பார்க்க அப்படின்னு சொல்லலை இவரு. கோயில்ல தவறு, நான் தட்டி கேட்பேன். ஏன்னா நானும் ஒரு சிவனடியார். அடியார் தவறு நடக்கக்கூடாது சிவனடியார் திருக்கோயில்ல அப்படிங்கிற எண்ணம் கொள்ள வேண்டும். எங்கு தவறை கண்டாலும் அதை தட்டி கேட்க வேண்டும் என்று நமக்கு அறிவுறுத்துகின்றார். ஏதோ இன்னைக்கு தான் இது மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் பேசுகிறார்கள் அப்படிங்கிற இதுல அப்பவே பேசியிருக்காங்க. அதை புரிந்து கொள்ளாத தன்மையில நாமெல்லாம் இருந்திருக்கோம் அப்படிங்கிறதுதான் என்னுடைய கருத்து. இதற்கு அடுத்த போல் என்ன புகழ்த்துணை நாயனாரை பற்றிய புராணத்தை பார்ப்போம். இதிலும் 7 பாடல்கள். இந்த 7 பாடல்களுக்குள்ளே இவரை பற்றிய கருத்துக்களை எல்லாம் கூறி வருகின்றார். இவர் பிறந்தது செருவிலிபுத்தூர் அப்படிங்கிற இடம். நமக்கு உடனே ஸ்ரீவில்லிபுத்தூர் தான் நினைவுக்கு வரும். இது செருவிலிபுத்தூர். அந்த இப்போதைக்கு திருமுறைகள் எல்லாம் அரிசிற்கரை புத்தூர் என்ற பெயர் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அந்த அரிசிற்கரை புத்தூர் தான் அந்த நேரத்திலே செருவிலிபுத்தூராக இருந்திருக்கு. இப்போதைக்கு இது அழகாப்புத்தூர்ங்கிற பேரு. எப்படி பாருங்களேன், பெரிய புராணத்துல ஒண்ணு, திருமுறைகள்ல பயின்று விடும்போது ஒண்ணு, இப்போதைக்கு வழக்கிலே ஒன்று அப்படின்னு இருக்கின்ற 3 பெயர்கள். அந்த ஊரிலே வாழ்ந்தவர் இவர். செருவிலிபுத்தூர் மன்னும் சிவமறையோர் திருக்குலத்தார் அருவரைவில் ஆளி தனக்கு அகத்தடிமையாம் அதனுக்கு ஒருவர் தமை நிகரில்லார் உலகத்து பறந்து ஓங்கி ஒருவரிய புகழ்நீடு புகழ்த்துணையார் எனும் பெயரார். அருமையான புகழோடு இருந்த இவர் என்றைக்கும் இறைவனை வணங்கி அவருக்கு சிவாச்சாரியார் மரபிலேயே அபிஷேகம் செய்து அவருக்குள்ள அர்ச்சனைகளை எல்லாம் மகிழ்ச்சியோடு வேற எதை பற்றிய சிந்தனையும் இல்லாமல் செய்து வருகின்றார். இறைவனை வணங்கி இறைவனுக்கு அபிஷேகம் செய்வது என்ற அத்தனை உபச்சாரங்களையும் செய்து இறைவனை நாள்தோறும் வணங்கி தன்னுடைய கடமையை செய்து கொண்டு வணங்கி வந்தார். அந்த நேரத்திலே பஞ்சம் வருகின்றது. பஞ்சம் வருதுங்கும் போது மக்கள் தங்களுடைய வயிற்றுப்பாட்டை கவனிக்கத்தான் போவாங்க, கோயிலுக்கு வரப்போறது இல்லை. கோயிலுக்கு பஞ்சம் மற்ற இடத்தை பாதித்த மாதிரி கோயிலையும் பாதிக்கும் இல்லையா? கோயிலிலே பணிபுரிந்த அர்ச்சகரையும் பாதிக்கும். இவருக்கு எந்த வகையான உணவும் இல்லாமல் தள்ளாடி நடந்து வருகின்றார். நம்ம சாப்பிடல அப்படின்னா உணவு எங்க கிடைக்கும்? உணவை ஈட்டுவதற்கான ஒரு உணவை பெறுவ நம் குடும்பமும் பட்டினியா இருக்கு அப்படிங்கிற எண்ணம் இருந்தா முதல் எண்ணம் எனக்கெல்லாம் எப்படி இருக்கும்னா, சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், அதைத்தான் எனக்கு முதல் கவனம் அப்படிங்கிற எண்ணம் தான் எனக்கெல்லாம் போகும். ஆனா புகழ்த்துணையார் என்ன செய்யறாருன்னா, சாப்பிடல, ஆனா சுவாமியை நான் அப்படி விட்டுற மாட்டேன். சுவாமிக்கு அபிஷேகம் செய்து மலர்களால் அலங்காரம் செய்து அந்த பூசனையை குறைபாடு இல்லாமல் நான் நிகழ்த்துவேன் அப்படின்னு அந்த கஷ்டத்திலையும் அவர் சென்று இறைவனை வணங்கி கொண்டே வருகின்றார். ஆனா பஞ்சத்தின் காரணமாக இவர் உணவு உட்கொள்ளவில்லை. உணவு உட்கொள்ளலைன்னா எப்படி இருக்கும்? கொஞ்ச நாள்ல ஒரு 1-2 நாட்கள்ல உடம்பிலே அதனுடைய பலன் தெரிய தொடங்கும் இல்லையா? தள்ளாடிய நடையோடு நீரும் பூவும் கொண்டு கோயிலுக்குள்ளே செல்கின்றார். பூவோடு நீர் சுமந்தேத்தி அவரும் உள்ள போறாரு. இப்போ சுவாமிகிட்ட வர்க்கடம், பஞ்சம் வந்தா கூட நான் உன்னை வணங்குவதை விடமாட்டேன் என்று தங்கோனை தவத்தாலே தத்துவத்தின் வழிபடு நாள், அப்படி தத்துவம் சிவாகம நெறியிலிருந்து இவர் வணங்குகின்றார். பொங்கு ஓத ஞாலத்து வர்க்கடமாய் பசி புரிந்தும், அப்படி பொங்குகின்ற அந்த பஞ்சத்துல இவருக்கு சாப்பிடல. எங்கோமான் தனை விடேன்
எங்கோமான நான் தானே விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராப்பகலும் கொங்கு ஆர் தேன் நிறைந்த பன் மலர் கொண்டு குளிர் புனல் கொண்டு அர்ச்சிப்பார். குளிர்ந்த நீரை கொண்டு நல்ல மனம் வீசுகின்ற மலரையும் கொண்டு அர்ச்சிப்பார். அப்போ ஒரு முறை அப்படி அவருக்கு அபிஷேகம் செய்யும் பொழுது ஏற்கனவே உடம்புல தெம்பு இல்லை, அந்த குடத்தை அப்படியே அவர் தலைமையில போட்டுட்டாரு. அதை எப்படி இவர் விளக்குகின்றார் பாருங்களேன். இவர் கையில் இருந்த குடம் நழுவி இறைவனின் திருமுடியிலே விழுந்தது அப்படிங்கிறத சங்கரன் தன் அருளால் ஓர் துயில் வந்து தமையடைய. எப்ப வருதான் அந்த துயில் அவருக்கு? அவர் மால் அயனுக்கு அறியானை மஞ்சனம் ஆட்டும் பொழுது. மால் அயனுக்கு எப்போ அறியவனானாம்? மால் திருவடியை தேடி போனா, அயன் திருமுடியை தேடி போனான். இவருடைய கை அந்த திருமுடிக்கு மேல, அவங்க 2 பேருக்கும் கிடைக்கல. ஆனா இவருடைய கை திருமுடிக்கு மேல குடத்தை ஏந்தி ஊற்றுகிறது. அப்ப குடம் தலையில விழுந்தது. இவர் அப்படியே மயங்கி அவருடைய திருவடியில் விழுந்தாரு. திருமுடியும் திருவடியும் இவருக்கு கிடைச்சது. இவருடைய அந்த அன்பின் காரணமாக இவருக்கு அவை கிட்டியன என்று இந்த நேரத்துல மாலும் அயனும் தேடியதை கூறுகின்றார். மால் அயனுக்கு அறியானை மஞ்சனம் ஆட்டும் பொழுது சால உரு பசிப்பிணியால் வருந்தி நிலை தளர்வெய்தி கோல நிறை புனல் தாங்கு குடம் தாங்க மாட்டாமை ஆலம் அணி கண்டத்தார் முடி மீது வீழ்த்து அயர்வார். அதை முடியில போட்டார், அவர் அடியில அயர்ந்து வீழ்ந்தார். உடனே சுவாமி அவருக்கு அப்படியே ஒரு தூக்கத்தை கொடுக்கின்றார். கனவிலே உணர்த்த வேண்டும் இல்லையா? ஒரு தூக்கத்தை கொடுத்து, பஞ்சம்னு நீ கவலைப்படாத, உனக்கு தினமும் ஒரு பொற்காசு நான் தருகின்றேன். அந்த பொற்காசை வைத்து நீ எனக்கான பூசணைகளை முட்டின்று செய்து உன்னையும் உன்னுடைய பூசணையை தடையில்லாமல் செய்து கொள் என்று கூறி இறைவன் அருளுகின்றான். அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்தவர் புகைத்துணை நாயனார். இதே போல தன்னுடைய காலம் முழுவதும் அந்த பொற்காசினை பெற்று இறைவனுக்கு பணி செய்து அடியார்களுக்கும் பணி செய்து வந்தார். பிறகு அவருடைய பசிப்பிணியும் போனது, பஞ்சமும் விலகியது என்று கூறி நிறைவு செய்கின்றார் சேக்கிழார் சுவாமிகள். இந்த அளவிலே இன்றைய தினத்திலே 3 அடியார் பெருமக்களின் நாயன்மார்களின் புராணத்தை சிந்திக்கின்ற பெரும் பேரு நமக்கு கிடைத்திருக்கின்றது. மதுரை சிவபிரகாசர் ஞானப்பிரகாசர் சபையினருக்கு நன்றி கூறுகின்றேன். அடியார் பெருமக்களுக்கும் பணிவான நன்றியை கூறி விடை பெறுகின்றேன். ஆதி வாழிய அஞ்செழுத்தோடு வெண்பூதி வாழிய புண்ணியர் வாழிய நீதி வாழிய நீழ்புவி வாழிய கோதில் சைவ குலமிக வாழிய. திருச்சிற்றம்பலம்.